நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் டேட்டஸ்ல விஜய் சேதுவின் நடிப்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமாவாக எடுக்கப்பட்ட தலைவன் தலைவி அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமான ஒரு ப்ராப்ளம் வருது, அதோட இவங்களுடைய ஃபேமிலியில இவங்களுக்கு என்னமான ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையாவே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு தரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. தென் ஒரு ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன கப்பிள்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கூட பிறந்தவங்கள இருந்து சொந்தக்கார வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னமான ஒரு ரியலான ப்ராப்ளம் வருது அப்படின்றத இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை யாராலுமே தீர்த்து வைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உலகத்துல இருக்கிற எல்லா குடும்பத்திலுமே பாத்தீங்கன்னா மாமியார் மருமக சண்டை, அதுக்கப்புறம் மாமா மச்சின சண்டை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு எக்கச்சக்கமா நுழைச்சிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது ஒரு ஓவர் டோஸாக தான் இருக்கு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு படமே பார்ப்போம். ஆனால் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம எங்க தாண்டா போறது அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீல் அப்படின்றது நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் செட் ஆகும். ஒரு யங் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு செட்டே ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.